தமிழ்நாடு பட்ஜெட்டில் புதுசாக அருங்காட்சியகம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கெங்கே எந்தெந்த அருங்காட்சியகம் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம் இருக்குது. அதே மாதிரி பொருணை அருங்காட்சியகமும் இடம்பெற்றுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில். ஓகே, இப்போ புதுசாக பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் என்ன அருங்காட்சியகம் அப்படின்னா நொய்யல் அருங்காட்சியகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம். ஸோ எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நாவாய் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம். அதே மாதிரி சென்னையிலேயே 2 அருங்காட்சியகம். ஒன்று வந்து எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னையில் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடமும் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையிலே 2 அருங்காட்சியகம். அடுத்தது திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். முக்கியமானது வந்து நாவாய் அருங்காட்சியகம், தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம், சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியகம், அடுத்து வெண்கல அருங்காட்சியகம், அடுத்து ஈரோட்டில் அமைக்கப்படுற நொய்யல் அருங்காட்சியகம். மற்ற 2மே நம்ம ஈஸியாக போட்டுருவோம். சோழர் அருங்காட்சியகம் அப்படின்னாவே தஞ்சாவூரை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது நாவாய், அதுக்கப்புறம் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம், அதுக்கப்புறம் சென்னையில் 2 அருங்காட்சியகம். நொய்யல் அப்படின்னாலும் ஈரோட ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவோம்.